விபூதி சுவாமி. யார் இந்த விபூதி சுவாமி? ஸ்ரீ பழனி ஞான தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலை ஒற்றை மனிதராக இருந்து கட்டியவர் தான் இந்த விபூதி சுவாமி. முருகப்பெருமானினுடைய பரிபூர்ண அருளாசை பெற்ற அந்த மகான் விபூதி சுவாமி அவர்கள் தான் இந்த திருக்கோவிலை ஒற்றை மனிதராக இருந்து கட்டியிருக்காங்க. இந்த திருக்கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோவிலுடைய மண்ணை மிதித்து முருகப்பெருமானுடைய திருமுகம் கண்டு நீங்கள் மனதார பிரார்த்தனை செஞ்சு அந்த மகான் விபூதி சுவாமிகள் கையால் நீங்கள் விபூதி வாங்குறீங்க அப்படின்னா அந்த விபூதி உங்களுக்கு சந்தனமாக மணந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன வேண்டுதல் முருகப்பெருமான்கிட்ட வச்சிங்களோ அந்த வேண்டுதல் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரி அந்த விபூதி உங்களுக்கு மணக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன வழிமுறைகளை பின்தொடரணும் அப்படின்னு அந்த விபூதி சுவாமிகளே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலம் நேரம் கூடி வரும்போது உங்களுக்கும் அந்த விபூதி சந்தனமாக மணக்கும், உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேற்றப்படும். அதே மாதிரி இந்த திருக்கோவிலில் முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்கள் பிரார்த்தனைக்குரிய பதிலை முருகப்பெருமான் உங்களுக்கு சொப்பனத்தில் காட்சியாக கொடுப்பார். அதாவது உங்கள் பிரார்த்தனைக்குரிய விடைய முருகப்பெருமான் உங்களுக்கு கனவுல உங்களுக்கு காட்சியாக கொடுப்பார். அதனால் அனைவரும் நம்ம திருக்கோவில் முருகப்பெருமானுடைய அருளாசை பெற்று விபூதி சுவாமி கையால் விபூதி வாங்கி குடும்பத்தில் அனைத்து விதமான சகல செல்வ நலன்களையும் பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம்.